ஊடகங்கள் எல்லாமே நஷ்டத்துல ஓடுது. இப்போ ஊடகங்கள் எதை நம்பி இருக்குன்னா அரசியல் கட்சிகள் கொடுக்கக்கூடிய விளம்பரத்தை தான் முழுக்க ஊடகங்கள் நம்பி இருக்கு. அப்ப தேர்தல் நேரங்கள்ல பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அவங்க அந்த குறிப்பிட்ட தொலைக்காட்சிகளுக்கு தொகைகளை வழங்கிடுறாங்க, நிதி வழங்கிடுறாங்க, ஒரு ஃபண்ட் மாதிரி பண்ணிடுறாங்க. புதுசா வந்து தாவேக்கவும் அந்த யுக்தியை கடைபிடிச்சாங்க. நாம் தமிழர் கட்சி ஊடகத்திற்கு எந்த செலவும் பண்ணதில்லை. ஆர்கானிக்கா எங்களுடைய செய்திகள் வந்து சமூக வலைதளங்களை என்னை போன்ற ஊடகங்கள் எடுத்து போடுவதை தவிர வேற எந்த ஊடகம் எங்களை காட்சிப்படுத்தாது. இது வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தணும், கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் திருச்சியில் திரண்டாங்க. ஒரு ஊடகத்துல கூட அதை வந்து நேரலை போடல. நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு சில யூடியூப் சேனல் எடுத்து போட்டாங்களே ஒழிய அதை காட்டல. ஆனா வெறுமனையா ஒரு கேட்டுக்கு 8 மணிக்கு வச்சுட்டான். ஒரு ஊடகவியலாளர் கீழே நிக்கிறான், அவன் மேல தோல்ல ஏறி இன்னொரு ஊடகவியலாளர் பனையூர் வீட்டுக்குள்ள ஒரு கேமரா தூக்கி வைக்கிறான். பனையூர் வீட்டுக்கு நீ எதுக்கு வைக்கிற? வெறும் எம்டி. அது வந்துட்டாரு, ஏர்போர்ட்டுக்கு விரைந்துகிட்டு இருக்காரு, ஏர்போர்ட்ல கை காட்டி